மூன்றாம் நிலை. சிறகொடியும் சின்ன பறவை. கொதிக்கும் வெயிலில் குடைபிடித்து சென்ற மனிதனையும் குடையையும் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டே இருந்தது மின்கம்பம். என்ன உலகம் என்று தனக்குள்ளே சரித்து கொண்டது. பெருமூச்சோடு மின்கம்பம் சொல்லியது, நிழல் கொடுக்கும் குடைக்கு கிடைத்தது வெயில். இயேசுவின் குரல். என் நெஞ்சுக்குள் எரியும் நெருப்புக்கு நெய் வார்த்ததே நீதானே. இந்த மெழுகுவர்த்தி எரிந்து உருக நெருப்பு குச்சி ஆகியதும் நீதானே. விளக்கை கொளுத்தி விளக்கு தண்டின் மேல் வைக்க சொன்னால் நீ மரக்காலின் கீழ் அல்லவா வைத்து விட்டாய். என் நிலையை பார்த்தாயா? எங்கோ அமர வேண்டிய நான் இதோ இங்கே புழுதி மெத்தையிலே புரண்டு கிடக்கிறேன். இரக்கமற்ற யூதர்கள் நான் விழுந்து விட்டேன் என்று கூட பார்க்காமல் மேலும் மேலும் அடித்து கொண்டே இருக்கிறார்களே. பார்த்தாயா, நான் விழுந்த இடத்திலிருந்து எழுந்து விட்டேன். நீயோ விழுந்த இடத்திலே சொர்க்கம் என்று நினைத்து படுத்து விட்டாயே. நான் எழுந்து நடந்து பயனில்லை நண்பா, பயனில்லை. நீ எழ வேண்டும், நடக்க வேண்டும். ஏனென்றால் உன் பாதங்கள் புதைந்திருப்பது சாதாரண புழுதியில் அல்ல, புழுக்கள் நெளியும் சாக்கடையில். சிந்தனை. பொது மனித வாழ்வுக்காக தனி மனிதன் ஏற்றுக்கொள்ளும் துன்பங்களே கிறிஸ்தவமாகி வீழ்ந்து கிடப்பதை பாருங்கள். இதுதான் கிறிஸ்தவம். அவர் விழுந்து கிடக்கும் இடத்தை கண்டெடுத்து பாருங்கள். அழுக்காறு, பொறாமை ஆகிய துர்க்குண மேடு பள்ளங்களால் நிறைந்துள்ள உங்கள் இதயத்தில்தான் விழுந்து கிடக்கிறார். தோளின் சுமையோடும் உள்ளத்தின் சுமையோடும் தொடர்கிறார் தம் பயணத்தை கல்வாரி மேலை நோக்கி. காரணம், கல்வாரி மலையிலாவது நாம் மனம் மாற மாட்டோமா என்ற ஏக்கம். நமது போர்க்களம் இந்த மண் மீதுதான், நமது போராட்டம் இந்த மனிதர்களோடு தான் என்று காட்டி எழுந்து நடக்கிறார். சிலுவையும் மேலே விழுந்து அடித்தினாலும் தன் குறிகளை எட்ட மீண்டும் எழுந்து இறைவன் போல் நமது தோல்விகளை தோலுரித்து வாழ்வில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்த படைத்தவரோடு பயணம் தொடர்வோம். ஜெபம். கருணை காவியமே, நிலை மாறி விழுந்தோர் மனம் மாறி எழுந்திட உதவும் ஈகை உள்ளத்தை எங்கள் அனைவருக்கும் தாரும். ஆமென்.